உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு சம்பவத்தை வந்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வயலன்னா யார் தெரியுமா? ஒரு குஷ்டரோகியை, ஒரு பால்சி, அவரை கொண்டு வராங்க. கொண்டு வந்து இயேசுவினுடைய கரத்தினால இவருக்கு சுகத்தை கொடுக்கணும், சுகத்தை பெற்று கொடுக்கணும்னு 4 பேர் கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வர்ற அவங்க பார்த்த காரியம் என்னன்னா, அந்த வீடு முழுக்க ஜனங்கள் உள்ள போகிறதுக்கு வாய்ப்பே. இப்ப இது வாய்ப்பே இல்லைன்னு உடனே சரி சரி வா, அதான் வாய்ப்பு இல்லைல்ல, வீடு போய் சேருவோம், வா வா உனக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான் அப்படின்னு தூக்கிட்டு போல. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? இல்ல இல்ல, மேல ஏறு. இந்த சோசன் ஒரு சீரீஸ் இருக்கு, பார்த்துருக்கீங்களா யாராவது இங்க இருக்கிறவங்க? அது இங்கிலீஷ்ல இருக்கும், அது ஒரு அப்ளிகேஷன், தி சோசன் அப்படின்னு இருக்கும். அதுல இந்த சம்பவத்தை படமாக்கி இருப்பாங்க. அந்த சம்பவத்தை நீங்க பாருங்க, யூடியூப்ல இருக்கும். அதை நீங்க பார்த்தீங்கன்னா அப்படியே அதை பார்க்கும்போது கூஸ் பம்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது எப்படி தமிழ்ல என்னது, ஒரு புல்லரிச்சிருச்சு எனக்கு. அந்த மியூசிக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஏறுறதும், அதை அப்படியே பிரித்து அவங்கள இறக்குறதும், அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கோட பார்க்கும்போது பா வாவ். யார் தெரியுமா அவங்க? பலவந்தம் பண்றவங்க. ஜனம் இருக்கு, எல்லாம் கூட்டமா இருக்கிறாங்க அப்படின்னு திரும்பி போல, பெற்று கொள்ளுகிறவரை நான் ஏறுவேன், கூரைய பிரிப்பேன், இறக்குவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவங்க இறக்குனது யார தெரியுமா? அவனுக்கு வந்த வியாதியினுடைய நோக்கம், அந்த வியாதியினுடைய காரணம் என்னன்னா, பாவம் செஞ்சிருக்கான் அவன். ஏன்னா பைபிள் அப்படிதான் சொல்லுது, உன் பாவம் உனக்கு. ஒவ்வொரு வியாதிக்கும் ஒவ்வொரு காரணம், ஒவ்வொரு சூழலுக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கு. அப்ப அந்த இடத்துல வாசிக்கும் போது கர்த்தர் அவன் பாவத்தை மன்னித்தார். எப்படி அதை செஞ்சார்னா, பலவந்தம் பண்ணுகிறவர்கள். நான் சொல்றேன், பிள்ளை மாறல, கணவர் மாறல, இவங்க மாறல, அவங்க மாறல, ஜெபிச்சு பார்த்தேன்னு விட்டுறாதீங்க. பலவந்தம் பண்ணுங்க, பலவந்தம் பண்ணுங்க. அவங்க பாவங்களை மன்னிச்சு, அவங்க குடியை மாற்றி, அவங்க வேசித்தனத்தின் ஆவிலிருந்து அவங்களை விடுதலையாக்கி, அவங்க முரட்டாட்டமுள்ள இருதயத்தை அவர்களுக்குள்ள மாற்றி, நீங்க பண்ணுகிற பலவந்தத்தினாலே அவர்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை கட்டவிழ்க்க என் கர்த்தாதி கர்த்தராலே ஆகும். பலவந்தம் பண்ணணும். அல்லேலூயா அல்லேலூயா. வீடு பூட்டி இருக்குன்னு திருப்பி போறதில்ல. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் யார் தெரியுமா? பூட்டி இருக்கும், அடைச்சு இருக்கும், எரிகோ நிற்கும், யோர்தான் நிற்கும். பலவந்தம் பண்ணணும். வசனம் அப்படிப்பட்டவர்கள் தான் பரலோக ராஜ்யத்தை பிடித்து கொள்ள முடியும். இன்னைக்கு ஆண்டருக்கு எப்படிப்பட்ட பீப்புள் தேவை தெரியுமா? சூழ்நிலைகளை பார்த்தோன்னே, ஓ அப்படியா அப்படியா, சரி சரி, ஏலி உன் பசங்க மோசமா பண்றாங்கப்பா அப்படின்னு சொன்னா, சரி சரி கர்த்தர் பார்த்துக்குவார் அப்படின்ட்டார் ஏலி. அல்லேலூயா. இல்லையே, போய் அப்பாவுடைய பாதத்தை பிடிச்சு, ஆண்டவரே என் பிள்ளைகளை ஒரு அடி போட்டாகிலும் கொண்டு வந்து உங்க காலில் விட்டுருங்கப்பா, என் பிள்ளைங்க இப்படி அழிஞ்சு போக கூடாதுன்னு பிடிச்சிருக்கணும். இல்லை, ஏலி பலவந்தம் பண்ணல. நீ வரக்கூடாது, உதிர போக்கு இருக்கிற ஒரு ஸ்திரீ சமுதாயத்துக்கு நடுவில் வரக்கூடாது, அதான் சமுதாயம் சொல்லுச்சு. ஆனா அவளோ இல்ல, சமுதாயம் அவளுக்கு வைத்த தடை, அவள் சரீரம் அவளுக்கு வைத்த தடை. இதையெல்லாம் தாண்டி பலவந்தம் பண்ணி நெருங்கி இருந்த கூட்டத்துக்கு நடுவுல ஒரு வழியை உண்டாக்கி, நான் சொல்லும் போது அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க, கூட்டமா இருக்குன்னு திரும்பி போயிருக்கலாம்ல. கூட்டமா இருக்கே, அவரையே நெருக்கிட்டு இருக்காங்களே, திரும்பி போயிருக்கலாம்ல, ஏன் நீ போகல? பலவந்தம் பண்ணினால் அந்த சுகத்திற்காக அந்த கூட்டத்துக்கு நடுவுல வரா, நெருக்கத்துக்கு நடுவுல வரா, ஜனங்களை விலக்கி விட்டு வருகிறா. அவ கண் முழுவதும் இயேசுவையே பார்த்துட்டு இருக்கு. சுத்தி இருக்கிற எந்த நபரையும் அவ பார்க்கல, இயேசுவையே பார்க்கறா. நெருக்கம் இருக்கு, போராட்டம் இருக்கு, இடிக்கிறாங்க, குத்துறாங்க, எல்லாவற்றையும் தாண்டி பலவந்தம் பண்ணி கொண்டு போய் அவர் வஸ்திரத்தை பிடித்த உடனே வல்லமை புறப்பட்டது. பலவந்தம் பண்ணு, ஜெபத்தில் பலவந்தம் பண்ணு, உபவாசத்தில் பலவந்தம் பண்ணு, நீ எடுத்த பிரதிஷ்டையில் பலவந்தமாயிரு. தடை வந்தாதான் உங்களுக்குள்ள இருக்கிற பவரே உங்களுக்கு தெரியும். அந்த சிங்கத்தை கர்த்தர் அனுமதித்தது உனக்குள் இருக்கிற ஒரு பராக்கிரசாய வெளியே கொண்டு வர. இந்த போராட்டங்களை கர்த்தர் அனுமதித்தது உனக்குள் இருக்கிற ஒரு சுத்தமான ஒரு எண்ணெயை வெளியே கொண்டு வர. எப்பக்கத்திலும் நாங்க நெருக்கப்பட்டது ஒடுங்கி போறதுக்கு இல்ல, ஒளி கொடுக்கிறதுக்கு. ஹல்லேலூயா.
எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஏன் எனக்கு மட்டும் போராட்டம்னு நினைச்சீங்களா? ஏன் எனக்கு விரோதமா மட்டும் பேசுறாங்க? நான் நன்மை செஞ்சு எனக்கு தீமை செய்றாங்களே, நான் நேசிச்சு என்னை வெறுக்கிறாங்களே, ஏன்? ஏன் தெரியுமா? உங்களுக்குள் இருந்து ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை இன்னைக்கு உங்களுக்குள்ள இருந்து வெளிவர போற அந்த எண்ணெய் உங்க தலைமுறை 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 தலைமுறைக்கு வெளிச்சத்தை கொண்டு வரப்போம். என்னைக்கோ யாக்கோபு ஒரு கிணறு தோண்டினாராம். எங்க? ஆதி ஆகமத்துல தோன்றார் அவர் கிணறு. ஆனா வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? ஆதி ஆகமத்தில் அவர் தோண்டின அந்த கிணறுக்கு அருகில் தான் யோவான் 4ஆம் அதிகாரத்தில் இயேசு வந்து நிற்கிறார். நான் அந்த சம்பவத்தை குறித்து சமீபத்தில் சமாரிய ஸ்திரியை குறித்தும் தேவனுடைய ஈவை குறித்தும் ஒரு பெண்கள் கூட்டத்தில் பேசிக்கிறதுக்காக தியானிச்சுட்டு இருந்தேன். அதை படிக்கும்போது நான் யோசிச்சேன், என்னைக்கோ யாக்கோபு தோண்டின கிணறு. நீங்க பாருங்க, சாலமோன் கட்டின ஆலயம் இடிக்கப்பட்டுருச்சு. ஆமா தானே? அதுக்கப்புறம் வந்து சாலமோன் கட்டினது. ஆலயங்கள் இடிக்கப்பட்டதுங்க, ஆனா துறவு அப்படியே இருக்கு. எத்தனை போராட்டம் வந்தோம், எத்தனை யுத்தங்கள் வந்தோம், எத்தனை ராஜாக்கள் படையெடுத்தோம், எவ்வளவு மாற்றம் யாக்கோபு தோன்றினது அது வரைக்கும் இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இத்தனை வருஷத்திலும் இந்த துறவு தாக்கு பிடிச்சு நின்று இருக்கு. துறவு என்பது, கிணறு என்பது, தண்ணீர் என்பது அபிஷேகத்துக்கு அடையாளம். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஆமென். இன்னைக்கு நீங்க கஷ்டப்பட்டு ஆவிக்குரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நீங்க செய்யும் போது தலைமுறை தலைமுறையா, தலைமுறை தலைமுறை, இன்னைக்கு நம்ம சேர்த்து வைக்கிறது 2 தலைமுறையை தாண்டுமா? 3 தலைமுறை. ஆனா நீங்க ஆவியில செய்கிற, நீங்க பண்ணுகிற அந்த ஜெபம், ஆவிக்குரிய மனுஷனா இந்த சமுதாயத்தில் நீங்க வாழ்ற வாழ்க்கை, பரிசுத்த ஆவியில் நிரம்பி நீங்க சொல்லுகிற அந்த வார்த்தை. நான் சொல்லியிருக்கிறேன் முன்னாடி என்னுடைய பிரசங்கத்துல, இன்னைக்கு ஒரு மனுஷன், ஆவிக்குரிய மனுஷன் இங்க உட்கார்ந்து ஜெபிச்சா, ஒரு மனுஷன் இங்க உட்கார்ந்து ஜெபிச்சா, வார்த்தை எங்க போய் வெயிட் பண்ணுனா, ஏசாயாவினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இயேசு இப்படி செய்தார். ஏசாயா செத்து போவாருங்க, ஆனா ஏசாயா சொன்ன வார்த்தை செத்து போகாது. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? That's the power of a word. வார்த்தை இருந்தாதான் மாம்சமாகும். பிசிக்கல் வேர்ல்ட்ல நீங்க எதையாகிலும் ஒன்றை பெற்றுக்கொள்ளணும்னா ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல வார்த்தை வரணும். Word will only become flesh. Hallelujah. Amen. அதனாலதான் வார்த்தையை வாசிக்கணும். நான் சொல்லுவேன், சில வசனங்கள்லாம் பைபிளை இப்படி உட்காந்து பார்த்து வாசிக்கிறது, முணுமுணுன்னு வாசிக்க கூடாது. சில வசனங்களை வாய் திறந்து வாசிக்கணும். ஹல்லேலூயா. நான் சொல்லுவேன், ஏதாவது சகோதரிகள் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா இப்படி தூக்கி பிடிச்சு, பைபிளை தூக்கி பிடிச்சு சத்தமிட்டு வாசிங்க. ஹல்லேலூயா. சத்தமிட்டு வாசிக்கணும். எழும்பி நின்று வாசிங்கன்னு சொல்லுவேன். நான் சில நேரத்தில் சோர்ந்து போனேன்னா பைபிள் இப்படி தூக்கி பிடிச்சு எழும்பி நின்று என் அறையே கேட்கிற மாதிரி வசனத்தை சத்தமா வாசிப்பேன். என் இயேசு சொன்னாரு, அப்போஸ்தலரை எடுத்து வாசி, சத்தமா வாசின்னு ஒரு தடவை கர்த்தரோட பேசினார். அங்க எப்படி இருந்தது தெரியுமா? நான் கர்த்தருடைய சுவிசேஷத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, நான் மறைப்பதற்கும் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று வாசி. முதல்ல முணுமுணுன்னு வாசிச்சேன். ஆண்டவர் சொன்ன சத்தமா வாசி. முதல்ல முட்டி போட்டு வாசிச்சேன். எலும்பி நின்று வேதத்தை தூக்கி பிடிச்சு சொன்னேன், கர்த்தருக்காக எதையும் செய்வதற்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன். அன்னைக்கு என் அறையில நான் செஞ்ச பிரதிஷ்டை, அந்த ரங்கத்தில் பார்க்கிற உங்கள் பிதா தாமே வெளியரங்கமாய் உங்களை பலனளிப்பார். எழுந்து நிற்போம்.